வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பவர் இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் இயங்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ புகழ்ச்சி போயிட்டுருக்கு. ஸோ ஆலோசனை கூட்டம் பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காரு அதிமுகவில். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரை சொல்லி தான் நடத்திருக்கதா சொல்கிறாங்க. அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு நடத்தினா நீங்கள் பெரிய லெவலில் போவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சும்மா போய் உட்காந்துருக்காரு. ஏதாவது ஒன்று பண்ணணும்ல ஆலோசனைனா சும்மா போய் உட்காந்து எல்லாரும் மதிப்பாங்களா? கூட்டம் இல்லை ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஒரு சில பேர் வரலன்ற ஒரு பேச்சுக்கு அடிபடுது. ஸோ ஆலோசனை கூட்டத்தை அம்மா இருந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா தேர்தலுக்கு அப்புறம் யார் யார் தப்பு பண்ணியிருக்கா, பூத் கமிட்டி அமைக்க மணியை யார் சுருட்டியிருக்கா, ஸோ யார் உள்ளடி வேலை பார்த்துருக்கா, அவங்களெலாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு அவங்களெலாம் பதவியிலேருந்து தூக்குவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஒரு ஒன்றிய செயலாளரை கூட பார்த்தீங்கன்னா அவரால் தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. ஸோ 11 தலைவலிகள்ன்றது 11 முன்னாள் அமைச்சர்கள். அவங்க ஆதிக்கம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க தான் உண்மையிலே பொதுச் செயலாளர்கள். எடப்பாடி பழனிசாமி டம்மி. ஸோ மித்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஒரு சில பேர் நீங்கள் நினைப்பீங்க எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் தான் பேக்கில் வச்சுருக்காங்க வச்சுட்டு அவங்க லிஸ்ட்டுலாம் சொல்லிட்டேன். பிவி ரமணா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி, கோகுல இந்திரா, மாதவர மூர்த்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வைகை செல்வன். இவங்கெல்லாம் அம்மாவால் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நீக்கப்பட்டவங்க, கட்சியிலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. இவங்கெல்லாம் 2021 சட்டமன்ற தேர்தலில் சான்ஸ் கொடுத்தனால அவங்கெல்லாம் எடப்பாடியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. எஸ்பி வேமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவங்க. அவங்கெல்லாம் இன்னுமே அம்மா புகைப்படம் தான் பேக்கில் வச்சுருக்காங்க. அந்த 11 தலைவலிகன்னு சொன்னேன்ல, எஸ்பி வேமணி, தங்கமணி, இவங்க கட்டுப்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக நீடிக்குது. இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை பதவிக்கு பார்த்தீங்கன்னா தகுதி இல்லைன்ற மாதிரி போர்க்கொடியை தூக்குனா கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த 11 தலைவலிகளில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நபர் கட்சியை கைப்பற்ற பார்ப்பாங்க. குறிப்பிட்டு வேலுமணியாக இருக்கலாமன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட தயவு தான் பார்த்தீங்கன்னா நாடி இருக்காருன்ற மாதிரி பேச்சுக்கு அடிபட்டுருக்கு. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை இணைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுடலாமன்ற ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்திருக்காங்க. ஏன்னா வேலுமணி வர்றதுக்கு போனால் ஓபிஎஸ்ஸே பழைய மாதிரி உள்ள கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோம்னா பழைய செல்வாக்குடைய ஓபிஎஸ்ட கெஞ்சினா கூட பார்த்தீங்கன்னா பரிவு பார்த்து விட்டுருவாரு. வேலுமணிகிட்ட போனோம்னா கண்டிப்பாக நம்மளை டெல்லி வச்சு ஜீரோ ஆக்கி விட்டுருவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு ஓபிஎஸ் சசிகலாவே பெட்டர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.